கடகராசி. கடகராசிக்கு வந்து ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி இருக்கார். இப்போ அஷ்டமத்தில் ராகு வராரு. 2ஆம் இடத்துல கேது. இது எல்லாமே சுமாரான இடம் சொல்லணும். குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு அவரும் சுமாரான இடத்துக்கு வராரு. ஆக இது எல்லா கிரகமும் சுமாராக இருந்தாலும் அஷ்டமத்திலேருந்து சனி மாற போகிறார். திருக்கணிதப்படி மாறிட்டார். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாதிரி தான் சனி பயிற்சி உண்டாக போகிறது. இந்த அஷ்டமத்திலேருந்து குரு 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால வர செப்டம்பருக்கு அப்புறம் இந்த அஷ்டம சனியோட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் குரு பகவான் 12ஆம் இடம் கொஞ்சம் விரைய செலவுலாம் கொடுப்பாரு. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற கேது இதனால் கொஞ்சம் வைத்திய செலவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த மே 11க்கு அப்புறம் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனியையும் ராகுவையும் குரு பார்வைப்படும். அதனால் மே மாதத்துக்கு அப்புறம் இந்த கஷ்டங்கள்லாம் எல்லாம் இருக்காது, எல்லாம் குறைஞ்சிரும். இந்த மே மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள்லாம் ஓரளவு குறைஞ்சின்னு வந்துடும். அதுக்கப்புறம் செப்டம்பர் அப்புறம் ஏற்கனவே சனியோட அடுத்த ராசிக்கு போகிற பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 9ஆம் இடத்துக்கு போகிற பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆக இந்த கடக ராசிக்கு இது வரலையும் 2 வருஷமாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது, இந்த வைத்திய செலவு இருந்தது, அது இருந்ததெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமான சூழ்நிலை இன்னமும் உண்டாகிறது. அதனால் 9ஆம் இடத்துக்கு வர சனியோட பலன் கிட்ட போகிறது. 8ஆம் இடத்துல ராகு போனாலும் அந்த குருவோட பார்வை அமையத்தினால 8ஆம் இடத்துல ராகு வந்து அதிகமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் இந்த கஷ்டம் ஓரளவுக்கு இதாகிடும். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது அது வந்து கொஞ்சம் வாக்குஸ்தானமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும், அவ்வளோதான். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலே போகிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்திற்குள்ளே சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் அது குரு பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக காலையில் சண்டை வராமல் இருக்கும், அதுக்காக உடனே அந்த பிரச்சனை உடனே சால்வ் ஆகிடும். அதனால் குரு பார்வை இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இருக்கிற ராகுவோட இதுவும் எந்த பிரச்சனையும் அதிகமாக உண்டு பண்ணாது. இந்த 2ஆம் இடத்துல கேது வந்து இந்த வாக்குஸ்தானத்தை பாதிக்கிறதுனால யாருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கக்கூடாது. யாரோட இதுக்கும் அதிகமாக போய் தலையிடாமல் இருந்தாலே அந்த ஓரளவுக்கு நல்ல பலனை கிடைக்கும். ஆக கடகராசிக்கு கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகிறது. மே மாதத்துலேருந்து படிப்படியாக நன்மை. செப்டம்பருக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான காலம் கடகராசிக்கு. ஆக இது வந்து 2 வருஷமாக இருந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கடகராசிக்கு இப்போ.